அலை கடல் கண்முன் கட்டுக்கடங்காமல் ஆர்ப்பரிக்கிறது. சீதாதேவியை கவர்ந்து சென்ற ராவணன் கடலை தாண்டி இலங்கை என்ற தீவில் இருக்கிறான் என்று சம்பாதி கழுகு சொல்ல தெரிந்து கொண்டாகிவிட்டது. ஆனால் வானர சேனையோ தேடிய களைப்பில் அலைச்சலில் கடற்கரை மனையில் சோர்ந்து சுருண்டு படுத்து விட்டார்கள். யாரேனும் ஒருவர் கடலை தாண்டி இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவான பின்னும் அந்த பறந்து விரிந்த சாகரத்தை யாரால் தாண்ட முடியும்? அதற்கு அனுமான் தான் ஏற்றவர் என்று ஜாம்பவான் சொல்ல அனுமன் உட்பட அனைவரும் அவரை வியப்புடன் பார்த்தனர். ஜாம்பவன் சிறுவயதில் அனுமான் முனிவர்களின் சாபத்திற்கு ஆளானதும் வேறொருவர் சுட்டிக்காட்டும் வரையில் தனது பலத்தை அவரால் உணர்ந்து கொள்ள முடியாது என்று எடுத்துரைத்தார். அனுமான் தன்னுடைய பலத்தை வீரத்தை ஜாம்பவான் சுட்டிக்காட்டியதும் உணர்ந்து சிலிர்த்து எழுந்தார். சுந்தரகாண்டம் நிகழ்ந்தது. இப்ப சுந்தரகாண்டத்திற்கு சுந்தரகாண்டம் என்று என்ன பெயர்? சுந்தரம் அப்படின்னா அழகு அப்படின்னு பொதுவா பொருள் சொல்லுவோம். ஒருவருடைய அங்கங்கள் மிகச் சரியாக அமைந்து, அதாவது கோல்டன் ரேஷியோன்னு சொல்றாங்க இல்லையா, 1:618:1 அப்படின்னு நினைக்கிறேன். அது போல புறத்தோற்றம் அற்புதமாக இருந்தால் அது அழகு என்று சொல்கிறோம். ஆனால் அனுமனோ வானரர். அவரை எப்படி நாம் சுந்தரர் அழகர் என்று குறிப்பிடுவது? அதனால்தான் சுந்தரர் என்பதற்கும் அழகு என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தன்னை உணர்ந்தவரை, தன் பலத்தை அறிந்தவரை ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அவர்களுக்கு வந்துவிடும். அது ஒரு நிம்மதியை கொடுத்து, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாந்தமாக அது முகத்தில் பிரதிபலிக்கும். அத்தகைய மகானுபாவரைத்தான் நான் சுந்தரர் என்று குறிப்பிடுகிறோம். இதனாலதான் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த அந்த 2ஆம் திருமுறை திருநீற்று பதிகத்துல பாத்தீங்கன்னா, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு அப்படின்னு வரும். அதாவது திருநீற்றை இட்டுக்கொண்டால், திருநீற்றினுடைய மகிமையை நாம் உணர்ந்தால் அது நம்மை சுந்தரராக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அவர் அந்த பாட்டுல அந்த சுந்தரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த கடற்கரை நிகழ்ச்சிக்கு பின்னால் அனுமான் சுந்தரராகி விடுகிறார். ராமநாமத்தின் மகிமையால் எதுவும் முடியும் என்ற ஒரு பெருநம்பிக்கையை கொள்கிறார். அப்படி ஒரு சுந்தரராகிவிட்ட அனுமானின் வீர தீர செயல்களை குறிப்பிடும் பகுதியைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்து பேசுவதானே நமக்கு வழக்கம். இப்ப அரசியலை பொறுத்தவரை 22 ஜனவரி 2024 ஒரு மைல்கல். ராமருக்கு 500 வருட போராட்டத்திற்கு பிறகு ராம ஜென்மபூமியில் கோவில் எழுப்பி பாரதிய ஜனதா கட்சி ராமரை மூதாதையர் என்று நினைக்கும் பிற மதத்தினருக்கும் கடவுளாக கொண்டாடும் இந்துக்களுக்கும் இவங்க இந்த மக்களை ஜாதி மொழி மாநில பேதங்கள் தாண்டி அனுமனை போல ஒரு பெரிய ஒற்றுமை சக்தியாக உருவாக்க முயல்கிறது. பெருமதிப்புக்குரிய ஜாம்பவானாக நமது ராஜ ரிஷி யுக புருஷர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய ஒற்றுமை பாரதத்திற்கு பெரும் பலம் அளிக்கும் என்று சுட்டிக்காட்டி தன் வேலைகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல வருட அடிமைத்தனத்தால் தங்களுடைய மதம், அறிவியல், கலாச்சாரம் பற்றிய அறிவில் குன்றி அவநம்பிக்கையோடு இருக்கும் மக்களை சுந்தரர்கள் ஆகுங்கள் என்று இந்த ராமர் கோவின் நிகழ்வின் மூலம் அறைகூவல் விடுகிறார் நரேந்திர மோடி அவர்கள். நாம் ஜாதி மொழி தாண்டி தேசியத்தில் இணைவோமா? வாருங்கள் இணைவோம். பாரத தேசத்தின் சுந்தர புருஷர்களாகும். பாரத கண்ட வரலாற்றில் சுந்தர காண்டத்தின் தொடக்கம் 22 ஜனவரி 2024. ஜெய்ஹிந்த். உற்சாகமிக்க கலைஞர்களை வணங்கி விடைபெறுவது அலைக்கடல் வாஞ்சி.